தாங்க தேவை. ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு another வீடியோ. இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா, ஆமாம் கரெக்ட், நீங்கள் இப்போ வீடியோ பார்க்குறீங்கல்ல. ஸோ இந்த மாதிரி இன்ஸ்டாகிராம் ட்ரெண்டிங் லிரிக்ஸ் வீடியோ எடிட்டிங் தான் பார்க்க போகிறோம். நம்ம சேனலுக்கு யாராச்சும் புதுசாக இருந்தீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கான் இருக்கும். ஸோ அதையும் ஆளில் போட்டுக்காங்க. வாங்க இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே கைஸ், இது பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸாம் ஃபைலாக கொடுக்க போகிறேன். அதை பதிவிறக்கம் செஞ்சு இம்போர்ட் பண்ணிக்கோங்க. அது எப்போன்னு தரலாட்டி கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, அந்த வீடியோவை செக் பண்ணி பாருங்கள். இது வந்து பெரிய ப்ராசஸ், அதனால தான் எக்ஸாம் ஃபைலாக கொடுக்குறேன். இதோட மேக்கிங் வீடியோ வேணும்னா சொல்லுங்கள், நீங்கள் சொன்னால் தான் நான் வீடியோ போட முடியும். ஸோ வேணும்னா சொல்லுங்கள், மேக்கிங் வீடியோ போடலாம். ஸோ அதை எக்ஸாம் ஃபைலை இப்போ ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஸோ ஓப்பன் பண்ணோடனே இந்த மாதிரி தான் இருக்கும். எப்போதுமே பார்த்தீங்க அப்படின்னா இந்த லேயரை பார்த்தீங்க அப்படின்னா டூப்ளிகேட் பண்ணிக்கோங்க, இல்லை இந்த ப்ராஜெக்டே அப்படியே டூப்ளிகேட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ ஸ்டார்டிங்லேயே பார்த்தீங்க அப்படின்னா அந்த லோடிங் ஹார்ட் டெம்ப்ளேட் இருக்குது பார்த்தீங்களா, அது வரப்போகுது. ஜஸ்ட்டு நான் அதை ஆட் பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி தான் இருக்கும். இப்போ என்ன பண்ணுறீங்க அப்படின்னா அந்த சாங்க்கு ஏற்ற மாதிரி எக்ஸ்பேண்ட் பண்ணுறது கட் பண்ணுறது பண்ணணும். அது எப்படி பண்ணலாம்? ஸோ அந்த டைமர் ஐக்கான் யூஸ் பண்ணி எக்ஸ்பேண்ட் பண்ணுங்கள். கட் பண்ணுறதா அந்த டைமர் ஐக்கான் யூஸ் பண்ணி கட் பண்ணிக்கோங்க. ஸோ அந்த இடத்துல ஒரு மார்க் வச்சுட்டு இப்போ கீழே ஒரு குரூப் இருக்கும் பார்த்தீங்களா, அது முன்னாடியே இருக்கும். அதை மார்க்கில் அந்த மாதிரி கரெக்டாக கொண்டு வந்துக்கோங்க. ஸோ கரெக்டாக மார்க்கில் கொண்டு வந்ததுக்கப்புறம் அந்த குரூப்பை மேலே அந்த மாதிரி மூவ் பண்ணி வச்சுருங்க. இதுக்கப்புறம் இப்போ நான் முன்னாடி சொன்ன மாதிரி இந்த குரூப் இருக்குது பார்த்தீங்களா, இதை அப்படியே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு டூப்ளிகேட் பண்ணிக்கோங்க. டூப்ளிகேட் பண்ணிவிட்டு ஒரு லேயரை ஹைட் பண்ணி வச்சுட்டு இன்னொரு லேயரை அன்ஹைட் பண்ணிடுங்க. ஸோ இதுக்கப்புறம் ஒரு குரூப் இருக்குல்ல, அதை வந்து அன்குரூப் பண்ணிடுங்க. ஸோ எனக்கு கொஞ்சம் லேக் ஆகுது, உங்களுக்கு லேக் ஆகுமான்னு தெரியலை. ஓகே, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். ஓகே, அன்குரூப் பண்ணியாச்சு. ஸோ இந்த மாதிரி தான் இருக்கும். சாரி, கொஞ்சம் லேக் ஆயிருச்சு. ஸோ இப்போ என்ன பண்ணுறீங்க அப்படின்னா ஓரளவு எல்லாத்தையும் எக்ஸ்பேண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அது என்னென்ன அப்படின்னு நான் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா இமேஜை நீங்கள் சேஞ்ச் பண்ண தான் நினைப்பீங்க. ஓகே, அதை எப்படி சேஞ்ச் பண்ணுறேன்னு பார்க்கலாம். ஸோ எந்த இமேஜ் வேணுமோ அதை கிளிக் பண்ணி எடிட் குரூப் போங்க. ஸோ இந்த மாதிரி 2 லேயர் இருக்கும். கீழே ஒரு இமேஜ் இருக்கும், அதை கிளிக் பண்ணி கலர்னு ஃபில்லில் போயிட்டு ஸோ லாஸ்ட்டாக ஒரு ஆப்ஷன் இருக்குல்ல, அதான் செலக்ட் ஆகிருக்கும். அதுக்கப்புறம் அதை கிளிக் பண்ணிவிட்டு உங்களுக்கு தேவையான இமேஜ் இருக்குது பார்த்தீங்களா, அதை ஆட் பண்ணிக்கோங்க. நான் இப்போதைக்கு சும்மா ஒரு இமேஜ் ஆட் பண்ணி காமிக்கிறேன். ஸோ இந்த இதில் எக்ஸ்எம்எல் ஃபைலில் பார்த்தீங்கல்ல, அதில் 2 இமேஜ் இருந்துச்சா, அந்த 2 இமேஜுமே ஷோ ஆகுமான்னு கேட்டிங்கன்னா அது சந்தேகம் தான். அந்த இமேஜ் உங்கள்கிட்ட இருக்கணும். ஸோ அப்படின்னா மட்டும்தான் ஷோ ஆகும். ஸோ அந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா நான் ஒரு கலராக கொடுக்குறேன், இல்லாட்டி நீங்கள் அந்த இடம் பார்த்தீங்க அப்படின்னா பிளாங்காக இருக்கும். எப்படி இருந்தால் என்ன? ஸோ இந்த மெத்தடில் தான் நம்ம இமேஜை நம்ம சேஞ்ச் பண்ண போகிறோம். ஸோ அதே மாதிரி தான் கலர்னு ஃபில்லில் போயிட்டு லாஸ்ட் ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிட்டு உங்களுக்கு தேவையான இமேஜை ஜஸ்ட்டு கிளிக் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ நான் இப்போதைக்கு இந்த இமேஜ் ஆட் பண்ணி காமிக்கிறேன். ஸோ நமக்கு இந்த மாதிரி ஆட் ஆயிருச்சு. ஒருவேளை நீங்கள் இமேஜ் ஆட் பண்ணும்போது தேவையில்லாத பார்ட் மட்டும் தான் தெரியுது அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா அந்த இமேஜை டெலீட் பண்ணிவிட்டு நீங்களாக புதுசாக ஒரு இமேஜ் ஆட் பண்ணி அந்த சைஸ்க்கு ஏற்ற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேவா? இதுக்கப்புறம் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு பேக்ரவுண்ட் இமேஜை ஆட் பண்ணிக்கோங்க. ஜஸ்ட் இந்த மாதிரி ஒரு இமேஜ் ஆட் பண்ணிவிட்டு எப்போதும் போல் ஃபில் கம்போசிஷன் கொடுத்துடலாம். ஸோ இதுக்கப்புறம் இந்த இமேஜ் இருக்குது பார்த்தீங்களா, அதை அப்படியே இந்த மாதிரி கீழே மூவ் பண்ணி வச்சுருங்க. ஸோ இந்த மாதிரி கீழே மூவ் பண்ணி வச்சுட்டு இதுக்கப்புறம் இந்த இமேஜை நீங்கள் லாஸ்ட் வரை எக்ஸ்பேண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதையும் எக்ஸ்பேண்ட் பண்ணிக்கலாம். ஸோ அது சாங் எண்டு வரையுமே எவ்வளோ வேணுமோ அந்த அளவுக்கு எக்ஸ்பேண்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இதுக்கப்புறம் இதை வந்து நீங்கள் பிளர் ஆட் பண்ணலாம், இல்லை பிளெண்டிங் அண்ட் ஒப்பாசிட்டியில் போயிட்டு ஒப்பாசிட்டியை குறைச்சி வைக்கலாம். நம்ம ரெண்டுமே பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு பிளெண்டிங் அண்ட் ஒப்பாசிட்டியில் போயிட்டு ஒப்பாசிட்டியை உங்களுக்கு எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு குறைச்சி பாருங்கள். ஒரு 30க்குள்ளார வேல்யூ கொடுக்க பாருங்கள். ஸோ அதுக்கப்புறம் எஃபெக்டில் போயிட்டு ஆட் எஃபெக்ட் கொடுங்க. பிளரில் போனீங்க அப்படின்னா கேஸின் பிளர்ன்னு இருக்கா, ஸோ அதை கிளிக் பண்ணி ஸ்டாண்டர்ட் செட்டிங் கொடுத்துருங்க. இப்போது இதில் வந்து எவ்வளோ வேல்யூ வேணுமோ அந்தளவுக்கு இன்க்ரீஸாக டிக்ரீஸ் பண்ணியிருக்கலாம். நான் இப்போது ஒரு கரெக்டாக ஒரு 100 கொடுத்து பார்க்குறேன். உங்களுக்கு ஓகே அப்படின்னா அப்படியே விட்டுறலாம். ஸோ இல்லை வேல்யூ வேணும் அப்படின்னா நீங்கள் இன்க்ரீஸாக டிக்ரீஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ நமக்கு இந்த மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா சென்டரில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஃபெதர் இருக்கும். ஸோ ஃபெதர்னால் அந்த ரெக்கை, அது ஒரு இமேஜ் தான். ஸோ அதை ஜஸ்ட்டு கொடுக்குறேன், அதை நீங்கள் பதிவிறக்கம் செஞ்சுக்கோங்க. அதுக்கப்புறம் ஷோ ஆகும். ஸோ அதுக்கப்புறம் இந்த டெக்ஸ்ட்டுக்கெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா டெக்ஸ்ட் ஸ்பேசிங் எஃபெக்ட் ஆட் பண்ணியிருக்கேன். அதையும் பார்த்தீங்க அப்படின்னா நான் கொடுத்துருக்கேன். ஜஸ்ட்டு ஆட் பண்ணிக்கோங்க. அடுத்தடுத்து நீங்கள் எஃபெக்ட்லாம் ஆட் பண்ணும்போது யூஸாக இருக்கும். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா மற்ற எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா இப்படியே தான் இருக்கும். அந்த ஏரோ மார்க் இருக்குது பார்த்தீங்களா, அது மட்டும் இந்த இடத்தோட கட் ஆயிரும். ஸோ அதுக்கு என்ன பண்ணுறீங்க அப்படின்னா அதை அப்படியே பார்த்தீங்க அப்படின்னா காப்பி பண்ணிக்கோங்க, இல்லை டூப்ளிகேட் பண்ணி மூவ் பண்ணி வச்சாலும் சரி, அது உங்கள் விருப்பம் தான். ஸோ கரெக்டாக அந்த மாதிரி மூவ் பண்ணி வச்சுருங்க. ஸோ இதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ இதோடையும் பார்த்தீங்க அப்படின்னா முடிஞ்சிடும். ஸோ இப்போ காமிக்கிறேன் பாருங்கள், 2வது இதோட முடியுது. இப்போ என்ன பண்ணுறீங்க அப்படின்னா இங்கே ஒரு மார்க் வச்சுக்கோங்க, இல்லாட்டி ஸோ மார்க்கே வைக்காமல் கூட நீங்கள் அப்படியே டூப்ளிகேட் பண்ணி மூவ் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் ஆட் பண்ணுறீங்களா சாங், அந்த டியூரேஷனுக்கு ஏற்ற மாதிரி 1, 2ஓட முடியலாம், இல்லை 4, 5ஓட முடியலாம். அது நீங்கள் ஆட் பண்ணுற சாங் டியூரேஷனை பொறுத்து மாறும். ஸோ இன்னும் ஒன்றே ஒன்று இருக்குதுன்னு நினைக்கிறேன். ஆமாம், இன்னும் ஒன்றே ஒன்று தான் இருக்குது.
இப்போ என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, நான் கீழே ஆட் பண்ணிட்டேன். இப்போ நான் மேலேயும் ஆட் பண்ணணும். நான் எக்ஸாம்பிளுக்கு நான் இத மட்டும் நான் சொல்லி காமிக்கிறேன். இப்போ இத நான் லாஸ்ட் ஒண்ணு நான் டூப்ளிகேட் பண்ணிட்டேன். அதே மாரி பார்த்தீங்க அப்படின்னா, மூவ் பண்ணி வச்சுட்டேன். இப்போ லாஸ்ட்ல பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ லாஸ்ட் லைனு ஸோ ஒண்ணே ஒண்ணு ஆட் பண்ணா போதும். ஸோ ஒரு வேளை டியூரேஷன் அதிகமா இருந்துச்சு அப்படின்னா கட் பண்ணிக்கங்க. லைட்டா தானே இருக்கு அப்படிங்கும்போது டியூரேஷன் கம்மியா இருந்துச்சு அப்படின்னா, லைட்டா எக்ஸ்பேண்ட் பண்ணிக்கங்க. இதில டியூரேஷன் அதிகமா இருக்கு. அதனால நம்ம கட் பண்ணிக்கலாம். ஸோ இத பார்த்தீங்க அப்படின்னா, நீங்க நார்மலா கட் பண்ணிக்கலாம். இல்ல அந்த டைமர் ஐகான் யூஸ் பண்ணி கூட கட் பண்ணிக்கலாம். ஸோ இப்ப இதெல்லாம் நோட் பண்ணீங்களா? ஸோ நம்ம இப்ப இந்த குரூப்லாம் பார்த்தீங்க அப்படின்னா, நார்மலாவே எக்ஸ்பேண்ட் பண்ணா, அந்த இமேஜ் எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா, அப்படியே தான் இருக்கு. ஸோ எந்த எஃபெக்ட்டுமே போல. ஸோ இத நோட் பண்ணி பாருங்க. ஸோ நீங்க பார்த்தாலே தெரியும். ஸோ அந்த ஆரோ மார்க் மட்டும் தான் அங்க இன்னும் நம்ம ஆட் பண்ணி கொண்டு போறோம். ஸோ மத்த எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா, லாஸ்ட் வரையுமே வரும். ஸோ இப்போ காமிக்கிறேன் பாருங்க. ஸோ இந்த இமேஜு இதெல்லாம் லாஸ்ட் வரையும் இருக்கான்னு செக் பண்ணிக்கங்க. அதே மாரி பார்த்தீங்க அப்புட்ன்னா, வேற என்ன? அப்புறம் டவுன் எமோஜு, அப் எமோஜு. ஸோ அந்த எமோஜ் பார்த்தீங்க அப்புட்ன்னா நான் ஆட் பண்ணியிருக்கேன். அதையும் பார்த்தீங்க அப்புட்ன்னா நான் குடுத்துருக்கேன். ஐஃபோன் எமோஜ் ஃபாண்ட் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ நீங்க வேணும் அப்புட்ன்னா நீங்க சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ அது பார்த்தீங்க அப்புட்ன்னா பாதி தூரத்தில தான் இருக்கு. ஸோ அத நாம லாஸ்ட் வரையுமே எக்ஸ்பேண்ட் பண்ணணும். அத பார்த்தீங்க அப்புட்ன்னா நான் நார்மலா எக்ஸ்பேண்ட் பண்ணி காமிக்கிறேன் பாருங்க. ஸோ நார்மலா எக்ஸ்பேண்ட் பண்ணும்போது கூட நான் முன்னாடி சொன்ன மாரி அந்த எஃபெக்ட் போவே இல்ல. எமோஜ் வைக்கிறேன் பார்த்தீங்களா? அந்த பிளேஸ் கூட எக்ஸ்பேண்ட் ஆகல. ஸோ அதுக்கு என்ன பண்றேன் அப்புட்ன்னா, நார்மலாவே எக்ஸ்பேண்ட் பண்றேன். ஸோ கொஞ்சம் டைமர் ஐகான் யூஸ் பண்ணி எக்ஸ்பேண்ட் பண்ணீங்க அப்புட்ன்னா, அந்த டியூரேஷன் பார்த்தீங்க அப்புட்ன்னா மாறும். ஸோ 2மே பார்த்தீங்க அப்புட்ன்னா, ஒரே டியூரேஷன் இருக்க மாரி பார்த்துக்கங்க. ஸோ இப்ப நான் காமிக்கிறேன் பாருங்க. 2 அனிமேஷன்க்கும் சேமா இருக்கா? ஸோ அந்த மாரி நமக்கு வேணும். இல்லாட்டி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டா மாறிடும். அதனால பார்க்க கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டா இருக்கும். நல்லா இருக்காது. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்புட்ன்னா, நான் முன்னாடி சொன்ன மாரி அப் எமோஜி, டவுன் எமோஜி இது 2யும் ஆட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் ஸ்டார்ட்டிங்கே பார்த்தீங்க அப்புட்ன்னா, ஒரு டெம்ப்ளேட் வரும். நம்ம ஆல்ரெடி நெறையா இதில யூஸ் பண்ணியிருக்கோம். அந்த டெம்ப்ளேட் நான் ஜஸ்ட் ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ ஆட் பண்ணதுக்கப்புறம் அது இந்த டெம்ப்ளேட் தான். ஸோ நீங்க பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ இதுக்கப்புறம் இந்த டெம்ப்ளேட் இருக்கு பார்த்தீங்களா? அத கிளிக் பண்ணிட்டு பிளெண்டிங் அண்ட் ஒப்பாசிட்டி போனீங்க அப்புட்ன்னா, அதில லைட்டன் இருக்கும். ஸோ அத கிளிக் பண்ணி லைட்டன் குடுத்தாலும் சரி, இல்ல நீங்க ஸ்க்ரீன் குடுத்தாலும் சரி 2மே ஒண்ணு தான். ஸோ இப்ப ஜஸ்ட் ப்ளே பண்ணி காமிக்கிறேன். எப்படி இருக்குன்னு பாருங்க. இதே மாரி தான். நீங்க என்னென்ன ஆட் பண்ணுவீங்க அப்புட்ன்னா, நீங்க இமேஜ சேஞ்ச் பண்ணுவீங்க. அதுக்கப்புறம் அந்த ஆரோ மார்க்க ஆட் பண்ணுவீங்க. ஸோ அதுக்கப்புறம் அந்த லிரிக்ஸ் ஆட் பண்ணுவீங்க. அவ்வளோதான். ஸோ இப்ப அந்த எமோஜி பார்த்தீங்க அப்புட்ன்னா, நான் எக்ஸ்பேண்ட் பண்ணிட்டேன். ஸோ அவ்வளோதான். இந்த மாரி சிம்பிளான ஸ்டெப்ப ஃபாலோ பண்ணீங்க அப்புட்ன்னா, நமக்கு சூப்பரான லிரிக்ஸ் அனிமேஷன் நமக்கு கெடைச்சிருக்கும். ஸோ லிரிக்ஸ்ல பார்த்தீங்க அப்புட்ன்னா, நான் முன்னாடி சொன்ன மாரி டெக்ஸ்ட் ஸ்பேசிங் அந்த எஃபெக்ட் தான் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ அதுவும் ரொம்ப ஈஸி தான். அவ்வளோதான். அப்புறம் காய்ஸ் 10த், 11த், 12த் ஸோ இந்த 3 கிளாஸ்க்குமே நான் மேக்ஸ் கிளாஸ் எடுக்கிறேன். ஸோ அதோட சேனல் லிங்க்கு கீழ டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. அந்த சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அதே மாரி விளாக்ன்னு ஒரு சேனல் இருக்கு. அதையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இதில யூஸ் பண்ணியிருக்க மெட்டீரியல்ஸ் எல்லாம் டிஸ்கிரிப்ஷன்ல, நம்ம டெலகிராம் சேனல்ல, வாட்ஸ்அப் சேனல்ல, இன்ஸ்டாகிராம் பாட்காஸ்ட்ல எல்லாத்துலயும் நான் குடுக்குறேன். 3லயும் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஃபாலோ பண்ணிக்கோங்க. 3 லிங்க்குமே கீழ டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு. செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஓகே. நெக்ஸ்ட் ஒரு வீடியோல மீட் பண்ணலாம். டாடா. பை பை. சீ யூ.